கர்த்தர் கொடுத்ததுனாலுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நித்திய ஜீவனை தருபவர் இந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். அதில் ஒரு மனுஷன் கேட்குறதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு, அதை நாமளும் சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கருத்து உள்ள வசனத்தில் இருக்குது. அதை இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத் தருவோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நித்திய ஜீவனை தருகிறவரே, நித்தியமாக எங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களிடத்தில் கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பற்றி படிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றுத்தாங்க தகப்பனே. அவனிடத்தில் என்ன கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீரோ அதுபோல் நாங்களும் தகப்பனே அந்த பதிலுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவன் என்ன செய்ய சொல்லி நீங்கள் அனுப்பினீரோ அதுபோல் நாங்கள் செய்யத்தக்கதாய் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா சொல்லிக்கிறேன். அவை உங்களுடைய வசனத்தில் தான் எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிற அந்த விளக்கை நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தியானித்து உங்களுடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொடுக்குறதுக்காக நன்றி. இன்னும் நடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்து எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய திட்டம், உங்களுடைய தீர்மானம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் நல்ல அம்மா பேசுகிறேன். ஈஸ்வர நாம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீனா. பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர்.
கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன். கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன். கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. நித்திய ஜீவனை பற்றி தருகிறவர்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது லூக்கா 10வது அதிகாரத்தில் 25 37 வரை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஊமை சொல்வார். ஒரு நியாயசாஸ்திரி கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். அது அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறவர் அவர் தான் தெரியுது. அவருடைய அன்பு எவ்வளோ பெரியதுன்னு சொல்லி அவருடைய அன்பில் நம்ம வளரணும். அந்த அன்பை தான் ஆண்டவர் ரொம்ப அவனுக்கு சொல்லி தரதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூக்காவில் நீங்கள் 10வது இடத்துல 25வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் இருந்து அவரை சோதிக்கும்படி போலுகிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா பார்த்துங்க, நியாயசாஸ்திரம் படித்தவன். நியாயசாஸ்திரின்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு காலேஜில் படிச்சுட்டு அப்படி இருக்கிறவங்க கிடையாது. ஆண்டவருடைய கேள்வியை கேட்கும்போது அவன் ஆண்டவர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆண்டவர் அனைத்தையும் அறிபவர். அவருடைய அறிவுக்கு யாருமே ஈடு இணை கிடையாது. அப்போ இவனுடைய கேள்வி என்னென்னா, அவன் படித்த படிப்பு எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இவன் இந்த கேள்வி கேட்கும் பொழுதே ஆண்டவர் என்ன அவன்கிட்ட எதிர்பார்க்காரு, என்ன கேள்வியை அவன் கேட்கும்போது அவன் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் அந்த அவனுக்கு ஒரு கேள்வியை கேட்காரு. கேள்வி கேட்கும் பொழுது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 26வது வசனம், அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அப்போது நீ படித்தது என்னது, நீ என்ன படிச்சிருக்க, அந்த படிப்பில் அந்த கேள்வியை பாருங்கள். ஆண்டவர் நம்மகிட்டையும் அந்த மாதிரி தான் கேள்வி கேட்பார். நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, என்ன தாழ்ந்து கொடுத்துருக்காரு, என்ன நீ செஞ்சுருக்க அப்படிங்கும்போது கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம இதில் தியானிக்கலாம். ஏன்னா நீ என்ன படிச்சிருக்க, என்ன வாசிச்சிருக்க, என்கிட்ட கேள்வி கேட்கிய இந்த கேள்வியை, இந்த கேள்விக்கு பதில் அவன் படிச்சிருக்கான் ஏற்கனவே. அவனுக்கு தெரிஞ்ச பதிலையே திருப்பி கேட்கறதுனால ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்காரு. ஏன்னா நமக்கு தெரியாத புரியாத சொல்லித்தரது தான் நம்ம ஆண்டவர். நமக்கு ஒன்றுமே தெரியலை, ஆண்டவரே இது புரியலை அப்படின்னு சொன்னோம்னா அதை விளக்கி காட்டக்கூடிய ஆவியானவர் இருக்கும் பொழுது இவங்ககிட்ட இந்த மாதிரி பதிலை ஏன் கேட்காருன்னா, அவனுக்கு தெரிஞ்ச பதிலாக இருக்கிறதுனால அந்த கேள்வியை கேட்காரு. அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்கள். அந்த அடுத்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அந்த ஆண்டவர் கேட்ட கேள்விக்கும் அவன் கொடுக்குற பதிலுக்கும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அந்த மாதிரி அதான் ஆண்டவர் சொல்லுவார், தெரியாத பாவங்களை வந்து மன்னிப்பார். தெரிஞ்சுக்கிட்டே பாவம் செஞ்சான்னாக்கி அது வந்து அதுக்கு தண்டனை உண்டு. அந்த மாதிரி பாருங்கள், அவன் அடுத்த 27வது வசனத்தில் அவன் பிரதித்திரமாக, தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்குது என்றான். அப்போது நீ உங்ககிட்ட அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறு. ஆண்டவர் வந்து அன்பாக இருக்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் நான் இருக்கிற மாதிரி அன்பாக இரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அன்பே தான் எல்லாத்துக்கும் பெருசுன்னு சொல்லி பவுல் சொல்லுவார்ல, அது மாதிரி எல்லாத்துலேயும் அன்பு தான் பெருசு. எல்லாம் அன்பு தான் ஆண்டவர் வந்து அவர் அன்பாக இருக்கிறதுனால நீங்களும் அன்பாக இருங்கன்னு சொல்லி அதை ரொம்ப அழுத்தமாக ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இவன் சொல்கிறான், இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை சொல்கிறான். சொல்லும் பொழுது அவர் ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னாக்கி 28வது வசனத்தை பார்த்தோம்னா, அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இப்போ நீ வந்து பிழைப்பா அப்படின்னம்னாக்கி நீ வந்து அவன் ஒரு பிழைப்பு கலையிறவன் கிடையாது. அவன் நிறைய படித்தவன், நல்லா ஒரு நியாயசாஸ்திரம் எல்லாம் படித்தவன், சட்டத்தை படித்தவன். அப்படி படித்தவனா ஏன் நீ பிழைப்பான்னு சொல்கிறாருனாக்கி அவன் அந்த காரியத்தை நீ செய்யாமல் இருக்க அப்படிங்கிறத தான் சுற்றி காட்டுறாரு. இந்த காரியத்தை நீ வந்து செஞ்சுருக்கியா, அன்பு காட்டுறியா, அதை செய்யாமல் இருந்ததுனால தான் இது உனக்கு பதிலே தெரிய மாட்டேங்கு அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அந்த இடத்த அவன் தெரிஞ்சவன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதை செய்யாத போது தான் நமக்கு அதனுடைய அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. இந்த நியாயசாஸ்திரிங்கிற வந்து நியாயப்பிரமாணத்தில் நம்ம நியாயப்பிரமாணம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது அந்த மோசே எழுதின அந்த சட்டங்கள் 5 புஸ்தகங்கள் இருக்குது. மொதல் புஸ்தகங்கள்லாம் அந்த 5 சட்டத்தை பற்றி எழுதியிருக்காருன்னு சொல்லி நம்ம படிக்கணும். இந்த நியாயசாஸ்திரங்கிறவன் பார்த்திங்கன்னாக்கி மோசே எழுதின சட்டங்களை புறத்தான் கற்பிக்கிறவன். அதாவது அவன் மோசே எழுதின அந்த சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் நம்ம படித்தோம்னா நமக்கே மைண்டு அவ்வளோ படித்து நம்ம வைக்க முடியுமாங்கிறது தெரியாது. எப்படி ஆவியானவர் சொல்ல மோசே எழுதினாருன்னு நமக்கு புரியாத இதாக தான் இருக்குது. அப்போது மோசே எழுதின அந்த இதெல்லாம் கற்பிக்கிறவன், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவன். சொல்லிக் கொடுக்குறவன் மாத்திரமில்ல, அதுக்கு விளக்கம் தெரியலன்னு வைங்க, அந்த விளக்கத்தையும் சொல்கிறவன். அப்போ வந்து மோசே எழுதின எல்லா சட்டத்தையும் வந்து படித்தவன் தான். எல்லாம் படித்து ஒரு லாயர் இருக்கார், அந்த மாதிரி இருந்த ஆள் தான் அவர் வந்து இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது அந்த சட்டத்தை வந்து இவனுக்கு தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்து இயேசுகிட்ட கேள்வி கேட்கான், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன வாசிச்சான்னு கேட்காரு, அதுக்கு விளக்கத்தையும் சொல்லி அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி நீ அப்படியே இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கதை ஒருத்தன் வந்து ஒரு கதை ஒரு கேள்வி கேட்கான்னு வைங்க, அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவன் அதோடு முடிச்சுட்டு சரி இது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதை செஞ்சுட்டு நம்ம போனோம்னா நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வந்து வழி நடத்துவார்னு சொல்லி அவன் இருந்ததா இல்லை. அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவன் வந்து கேள்வி வந்து ஆண்டவர் வந்து கேட்குற கேள்விக்கு அடுத்த சின்ன ஒரு யோசனை வருது. வந்தவுடனே அவன் அடுத்த வசனத்தில் என்ன கேட்காமனா, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க அந்த ஆண்டவர் சொன்னார்ல, நீ இதை செஞ்சேன்னா பிழைப்பான்னு சொல்லி. அப்போ இவன் செய்யலை. நீ செய்யாமல் இருந்துட்டு தான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அடுத்த வசனத்திலே இருக்குது பாருங்கள். அவன் வந்து நம்மளாம் எல்லாம் செஞ்சுருக்கோமோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு அவன் வந்து சொல்கிறான் பாருங்கள், இயேசுவை நோக்கி, எனக்கு வந்து பிறன் யார், பிறன்ட்டு நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க மாதிரியும் காட்டிக்கிட்டு, ஆனால் வந்து எனக்கு பிறன்னா யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கான். இப்போ நமக்கு வந்து பிறன்னு சொன்னாலே நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமாகவே தெரியும். அடுத்த நமக்கு தெரியாதவங்க, நமக்கு புரியாதவங்க, நமக்கு வந்து முன்பின் தெரியாத ஆட்களாக இருக்கலாம், அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க பார்த்திங்களா, அதுதான் பிறன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நமக்கு எல்லாம் பிறண்டாக இருக்கவங்கள பிறன்னு சொல்லுவோமா, நமக்கு சொந்தக்காரங்க சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்போ பக்கத்தில் நமக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம், ஒரு வேறு ஊர்லேருந்து வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் குடியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஆண்டவர் வந்து சொல்கிறது என்னென்னா, பிறருங்கிறதே வந்து நம்மளை எப்படி நேசிக்கமோ அது மாதிரி மற்றவங்களை நேசிங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த சட்டத்தை படித்ததுனால அதுக்கும் வந்து அவன் விளக்கம் அவன் சொல்கிறான் செய்யலாம்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர்கிட்ட திருப்பி கேட்க அந்த பிறனை யாருன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மகிட்ட யாராவது தெரிஞ்ச கேள்விக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம கோவம் வந்துடும். ஏடா எல்லாம் படிச்சிருக்கல, என்ன தெரியாதா, ஆனால் அவனை கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுருவோம். ஆனால் இவங்க சட்டம் படித்து எல்லாம் படிச்சுட்டு வந்து பதில் கேட்டதுக்கும் பதில் சொல்லிவிட்டு திருப்பி ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கான் பிற என்ன யாருன்னு. அப்போ ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் தான் கொடுக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கனாக்கி நமக்கு கோவம் வந்துன்னா அவர் வந்து கோவப்படலன்னு சொல்ல முடியாது. கோவம் வந்த இடத்துல நிறைய அவர் வந்து தண்டனை கொடுக்குறத பார்ப்போம். நிறைய தப்பு செய்யும்போது அவர் வந்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்ப்போம்.
அந்த மாதிரி இருக்கிற ஆண்டவர் வந்து இந்த இடத்துல அவன் வந்து தெரிஞ்சுட்டே கேட்கும்போது அவனுக்கு வந்து பதில் கொடுக்காது. பதில் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அதை வந்து உணர்த்தணும் இவனுக்கு. எப்படியாவது அதை வந்து உணர்த்தி அவனுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிற நமக்கும் அது உணர்த்தக்கூடிய காரியங்கள் தான். ஏன்னா அவனு மட்டும் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் வந்து பிறர்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி கேட்டான்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. நமக்கு சொந்தக்காரங்கள, நம்ம சொந்தமாக இருக்கிறவங்க, நமக்கு பக்கத்தில் இருக்க ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய இருக்கிறதுனால ஆண்டவர் இது எல்லாம் நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக ஆண்டவர் எழுதிச்சிருக்காருன்னு நம்ம இதை தியானிக்கலாம். அப்போ பாருங்கள், இந்த லூக்கா 10:29 பார்த்திங்கன்னா நியாயஸ்திரி தன்னை வந்து நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நினைவு கொண்டு தான் இயேசு அன்னைக்கு அந்த கேட்கும். அப்போ வந்து அதற்கு இயேசு என்ன செய்தாருன்னா ஒரு ஊமையை சொல்கிறார். ஒரு 2-3 பேரை எக்ஸாம்பிள் காட்டி அதை சொல்லும் பொழுது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தெரிஞ்சவன் தான். ஆனாலும் நமக்கு நிறைய இந்த இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நிறைய கற்றுத்தரார் ஆண்டவர்னு நான் விசுவாசிக்கேன். அந்த இடத்துல பாருங்கள், அந்த நல்ல சமாரியன்னு சொல்லி அவர் வந்து ஆண்டவர் நல்ல சமாரியன். அவரை சுட்டி காட்டி தான் அந்த சிலுவையில் பாடுபட்டது. அந்த இதை காட்டி தான் அவருடைய அன்பு எவ்வளோ பெரியதுங்கிறது தான் இந்த கதையவே காட்டுது. அவரை வச்சு தான் நமக்கு சொல்லி தருவார். அப்போ தான் நமக்கு புரியும். அப்போ தான் நமக்கு வந்து ஆசீர்வாதம். நமக்கு எல்லாம் புரியக்கூடிய காரியங்கள் செய்யணும்னா மற்றவங்கள வச்சு சொல்லி தரும் பொழுது அது நமக்கு புரியாது. நான் ஆண்டவரே வச்சு அவரே நான் இப்படி அன்பாக இருக்கேன் நான் எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு புரியும். அந்த இடத்துல பாருங்கள், நல்ல சமாரியன் கதையை சொல்கிறாரு ஆண்டவர் வந்து. அது வந்து நமக்கு ரொம்ப நமக்கு அந்த விளக்கத்தை படிக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவன் வந்து நம்ம அந்த களவு, அதாவது அவன் வந்து குத்துயிராக போட்டு போனான்னு சொல்லி நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம படிக்கும் பார்த்திங்களா. அவர் ஆண்டவர் வந்து பிரயோஜனமாக இந்த 30வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த பிரயோஜனமாக ஒரு மனுஷன் எரிசிலிருந்து எரியோகு கோயில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருல. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சொல்லும் பொழுதே ஆண்டவர் வந்து இந்த இடத்த பற்றி எல்லாமே தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்த பற்றி நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், இந்த கதையை சொல்லும் பொழுதே அந்த எரிகோ பட்டணங்கிறது வந்து எருசலேம்லேருந்து சுமார் 18 மைல் தூரத்துலேருந்து வடகிழக்கில் இருக்க ஒரு பட்டணம் தான் அந்த எரிகோ பட்டணம். அந்த எரிகோவுக்கு பட்டணத்துக்கு எருசலேம்லேருந்து இந்த போகும்போது அந்த இடத்துல தான் அவங்க கொள்ளை அந்த அடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் வந்து நிறையா வந்து கரடு முறை அந்த வழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா காடு மாதிரி இருக்கிறதெல்லாம் வழி போகிறோம்னா அந்த கல்லர்கள்லாம் நிறைய இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாறை மாதிரி மற்ற குகை மாதிரி இருக்கிற இடத்துல ஆட்கள் நடமாடக்கூடிய முடியாதபடி ஒரு வனாந்திரம் மாதிரி இருந்ததுனாக்கி அந்த இடத்துல கல்லர்கள் இருக்கிறது மாதிரி இந்த இடத்துல அதிகமாக கொள்ளை அடிக்கிறவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி அந்த பாதை வந்து ரொம்ப ஒரு குறுகலான பாதையாக இருந்திருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இந்த இடம் அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து இது நடந்த சம்பவமாக தான் சொல்கிறாரு ஆண்டவர் வந்து. அப்போ என்ன காரியத்தை இதில் கற்றுத்தராரு நம்ம ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு 2 பேரை வந்து நல்ல ஆசாரியன் ஒரு லேவியன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நம்முடைய வேலையை பற்றி அவர் சொல்கிறாரா இல்லாட்டி நாம் உதவி செய்கிறத பற்றி சொல்கிறாரா அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி உதவி செய்கிறது வந்து யாருக்கும் நமக்கு வந்து சாதாரணமாக உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு ஏதோ கஷ்டப்படும் போது உதவி செய்கிறதுங்க வந்து தானாக வராது சிலருக்கு. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்ததுனாக்கி அது வரும் அப்படிங்கிறது தான் இங்கே வேதம் சொல்கிறது. இப்போ நம்ம ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி இதில் காட்டுறது ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஆசாரியன் அவனும் வந்துட்டு அவன் பார்க்காம மாதிரி போடுறான், ஒருத்தன் லேவியன் வந்துட்டு அவனும் பார்க்காம போகிறான்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன இதில் கற்றுத்தராருனாக்கி எந்த வேலை செஞ்சாலும் சரி, எனக்கு என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஆண்டவர் கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை அந்த என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்திங்களா, நமக்கு கற்றுத்தராரு. நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி வாழணும்னு சொல்கிறாரு. அந்த காரியத்தை செய்யணும். அதை அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்தபடியே இந்த 32வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 31 32 ரெண்டுலேயுமே வந்து அவங்க 2 பேர் வர்றதை நம்ம படிக்கலாம். அந்தபடியே ஒரு தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். இப்போ வந்து ஆசாரியன் ஒரு ஆள் வராரு, அவரும் பார்த்துட்டு சரி நம்ம வேலையை பார்க்க போகணுன்ட்டு போயிருந்தார். அப்போ
இந்த பிறன்கிறது வந்து தெரியணுங்கிறதுக்கு எதுன்னா அந்த ஆசாரியனுக்கும் இந்த வழிபோக்கன் அந்த விழுந்து கிடக்கிற அடிபட்டு கிடக்கிற ஆளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாதனால அவங்க போகிறாங்க. அதுதான் ரொம்ப ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் முக்கியமான காரியம். ஆனால் ஆசாரியனாக இருக்கிற ஆள் கூட இப்போ நியாயசாஸ்திரத்தானே கேட்கணும். அந்த மாதிரி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஆண்டவர் சொல்லி நம்மளுக்கு விளக்கி காட்டுறாரு. அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆசாரியன் வந்து அந்த வழியாக போயிட்டு போகிறாரு. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 2 பேரும் வந்து வேலை செய்கிற ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவங்க தான். ஆனால் வந்து இந்த குத்துயிராக கிடக்கிறத வந்து பார்க்காம நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆண்டவர் வந்து அப்படி போகவே இல்லை. ஆண்டவர் வந்த வேலையை வந்து சரியான விதத்தில், அதாவது வேதனைப்பட்டவங்க, நோயில் கிடந்தவங்க, பிசாசு பிடியில் கிடந்தவங்க யாருமே வந்து விடுதலை அடையாமல் போகவே இல்லை. அவர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே விடுதலை அடைந்து தான் போனாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கி அந்த மாதிரி அவங்க ஒரு ஆலயத்துக்கு வேலைக்கு போகலாம், லேவியன் அவங்களாம் அந்த ஆண்டவருக்கு இப்போ தொண்டு செய்கிறவங்க தானே. அப்போ அவங்களுக்கு அந்த இது ஏன் இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் இருந்துருக்குது. அப்போ அதான் வந்து ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இப்போ மனதுருக்கங்கும்போதே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு தான் அந்த மனதுருக்கமே இருக்குது. அந்த மனதுருக்கம் இந்த சமாரியனுக்கு இருந்திருக்கு. எவன் அந்நியன் தான், அவன் வந்து வியாபார விஷயமாக வர்றான். அவன் வந்து பாருங்கள், அவன் வண்டியில் அவன் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து அவன் அதிகமாக மனதுருகி அவனை கூப்பிட்டு போய் அவன் வண்டியிலே வச்சு அந்த சத்தத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு எல்லாம் பார்த்தான்னு சொல்லி அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தில் நீங்கள் அந்த இதை தான் பார்க்கலாம். இப்போது ஆண்டவர் வந்து இந்த சமாரியன் சொல்லும்பொழுதே வந்து அந்த சமாரியனை நல்ல சமாரியன் தான் ஆண்டவர் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஆண்டவரை தான் இந்த சுற்றி காட்டி தான் நம்ம சொல்கிறார். இந்த உவமையில் ஆண்டவர் நமக்கு இதில் என்ன கற்றுத்தராருன்னா, நம்ம ஆண்டவர் அந்த வசனத்தை நிறைய படித்து நம்ம தியானிக்கும் பொழுது நிறையா நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் வந்து இந்த கிறிஸ்துவை வந்து நம்ம வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து ஆண்டவர் வந்து புது வாழ்க்கையை தராரு. நமக்கு வந்து பழையவெல்லாம் ஒழிஞ்சு போனால் எல்லாம் புதிதாக மாறினேன்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது புதுசாக மாற்றுறாரு. அதுபோல் இந்த வேதனையில் நம்ம தேவைகளோடு இருக்கவங்க, துன்பம் பாடு அவங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. இந்த இரக்கம் அன்புலாம் வந்து அவர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே வெளியே உதவி செய்யணுங்கிறதுலாம் மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்மெல்லாம் செய்யவே முடியாது. ஆண்டவர் நமக்கு அந்த உதவி செய்கிற எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை வந்து ஆண்டவர் நமக்கு தரணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா இந்த கதையிலே சொல்கிறது என்னென்னா, உதவி செய்கிறத பற்றி தான் சொல்கிறார் ஆண்டவர். அவங்க எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணாலும் ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்யலைனாக்கி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத வந்து அவங்க 2 பேரையும் சொல்லி காட்டிட்டு அடுத்தது சமாரியனை சொல்கிறாரு என்ன நல்ல காரியங்களை சொன்னாரோ அப்படின்னு. ஆண்டவர் எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருந்தாலும் சரி, நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு எவ்வளோ காரியங்கள் நமக்கு செய்ய முடியுங்கிற ஒரு காரியம் இருந்தால் அதை நேசித்து ஆண்டவருக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல இதயத்தை தந்து மாத்திரம் இல்லை, அவன் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கணும், எப்பொழுதும் நம்மளோட இருந்து அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த ஓமையில் வந்து சமாரியன் செஞ்ச காரியம் ரொம்ப பெருசுன்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க காயப்பட்டு எங்கேயாவது அவங்க வந்து நமக்கு தெரியாத ஏதோ ஒரு மனுஷங்க காயப்பட்டு இருந்தாங்கன்னா குத்துயிராக கிடக்கும்போது அவன் வந்து எப்படி உதவி செய்கிறான் பார்த்துங்க. அவங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்து இன்னும் எதுவும் செலவு இருந்தாலும் நான் வசனத்தை படித்தோம்னாக்கி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ உதவி செய்யணாலும் நான் திருப்பி வரும்பொழுது நான் உனக்கு எவ்வளோ பணம் தரணும்னு தரேன், இப்போவும் நீங்கள் எவ்வளோ நான் கொடுக்கேன், உங்களுக்கு பணத்தை கொடுக்கேன், நீங்கள் இவரை நல்லா கவனிச்சிக்கங்கன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற காரியங்கள் என்னென்னா, உதவி செய்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறது. அதுதான் அன்பு, பிறனிடத்திலே அன்பு கூறுறது. அந்த காயப்பட்டு கிடந்த குத்திர கிடந்த மனிதனுக்கு உதவி செஞ்ச அந்த சமாரியனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான் இருந்தது. ஏன்னா வந்து அவனை போல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா. அதை நம்ம அப்போ தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து பிறனிடத்தில் அன்பு கூறுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கனாக்கி பிறன்னு சொல்லி அதுக்கு வந்து நம்ம உறவு வேணும், நம்ம சொந்தம் தான், நமக்கு சொந்தங்களுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்லவே செய்யலை. பிறனால யாராக இருந்தாலும் சரி, நம்ம ரோட்டில் நம்ம நிறைய காரியங்கள்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் நிறைய அந்த ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் கூட நிறைய பேர் அடிபட்டாலோ இல்லாட்டா வண்டி ஏதோ ரிப்பேர் ஆனாலோ அப்படியே அந்த ரோட்லேயே நிற்க வேண்டியது தான். எவ்வளோ ஒரு 12 மணி 11 மணி ஆனாலும் நைட் நேரத்தில் அப்படியே நிற்பாங்க. ஒன்றுமே ஒரு வண்டியும் வராது, ஒன்றும் வராது. அவங்க உதவி இல்லாமல் நிறையா தவிக்கதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து எதுனாலும் சரி பாருங்கள், ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுனாக்கி உடனே வண்டிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு டாக்ஸி இருக்குது, எதுனாலும் சரி சௌகரியங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை.
அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை மாறி இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை வந்து ஏதாவது உதவி செய்யணும், அவங்க உதவி இல்லாமல் இருக்காங்கன்னாக்கி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு ஒரு தருணம் கிடச்சின்னா இந்த உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் அந்த அன்பு காட்ட சொல்றாரு. ஏன்னா வந்து இவன் குத்துயிராக கிடக்கான். ஏன்னா வந்து மற்ற காரியங்கள் செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து மற்றவங்க காயப்பட்டோ மற்ற ஏதோ ஒரு விபத்தில் இருக்கும் பொழுது நிறைய பேர் பயந்துட்டு செய்ய மாட்டாங்க. ஐயோ நம்ம இதை மாட்டிக்கிடுவோமோன்னு சொல்லி. அப்படி இல்லை, ஆண்டவர் வந்து சொல்கிறது என்னென்னா அது உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த உதவி செய்யும் பொழுது நமக்கு வந்து எந்த விதமான காரியங்களும் அந்த மாதிரி இல்லாதபடி நடத்துறதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே யாரோ செஞ்சுட்டு போட்டோம்னு போகாதபடி அந்த உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம உதவி செய்ய தான் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். அந்த காரியங்களை ஆண்டவர் சொல்கிறது நம்ம பார்க்கணும். அந்த வந்து பாருங்கள், அந்த சமாரியனை சொல்லும் பொழுது 34வது வசனத்தை கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயை திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய பராமரிப்பும் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. பாருங்கள், நம்ம எங்கேயோ காயப்பட்டு கிடக்கும், நம்மளுடைய காயப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு வந்து சரி செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சு ஆண்டவர் நம்மளை வந்து அணைச்சி நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அந்த மாதிரி அன்பு வந்து இந்த சமாரியன்ட்ட இருந்தது தான் அவர் நிறைய சொல்கிறார். அவங்க 2 பேர் லேவியனும் ஆசாரியனும் அவ்வளோதான் விட்டார். ஆனால் இவனை பாருங்கள் எத்தனை வசனத்தில் சொல்லிகிட்டே வராரு பாருங்கள். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு நிறைய கற்றுத்தரதுக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா மறுநாள்லே தான் புறப்படும் போது மறுநாளில் தான் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து பார்க்குறேன். யார் பாப்பா பாருங்கள். அப்போ அந்த அன்பை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு இந்த சமாரியன். அது ஆண்டவருடைய அன்பு தான். ஆண்டவருடைய அன்பை கொடுத்தா தான் நமக்கு அந்த அன்பு வரும். அடுத்தது மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்துருக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவிட்டால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். அப்போது திரும்பி நான் இன்னும் பணம் அவனுக்கு செலவு செஞ்சுட்டு நான் வியாபாரத்துக்கு போகிறேன், வியாபாரத்துக்கு போய்ட்டு திருப்பி வரும்பொழுது நான் உனக்கு தரேன் அப்படிங்காரு. அப்போது ஆண்டவருடைய அன்பு தான் இதெல்லாம். ஆண்டவருடைய அன்பு இருந்ததுன்னா நம்ம வந்து எந்த பணத்தை ஒருத்தருக்கு செலவு பண்ணதுக்கோ மற்ற உதவி செய்கிறதுக்கோ நம்ம வந்து தயங்கி நிற்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஆண்டவர் அப்படி நம்மளை செய்யக்கூடிய காரியங்கள் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதிகமாக எதுவும் செலவு செஞ்சாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு இறக்க மனதுருக்கம் இருந்திருக்குன்னு பாருங்கள். மற்றவங்க மேலே மனதுருக்கம் வந்து ஆண்டவர் தான் தரணும். மனதுருக்கம் நமக்கு தன்னாலே வரவே செய்யாது. அதை ஆவியானவர்கிட்ட பெற்றுக்கொண்டு இன்றைக்கி வாழறதுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது இப்படி 36வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அந்த நியாயசாஸ்திரியை கேட்காரு. இப்போ அப்படியே அந்த அறகுறையாக விடலை பாருங்கள். நமக்கு வசனத்தை தியானிக்கும் பொழுது முழுமை அடைஞ்சு நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிற காரியங்களில் அந்த கல்லற்ற கையில் அகப்பட்டாங்களே இந்த 3 பேரில் எவன் பிறனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் கேட்காரு. இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே பிறந்தான். ஆனால் இந்த ஆள் மட்டும்தான் உதவி செய்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இந்த இரக்கம் செஞ்சவன் தான் பிறனாக இருந்தாலும் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அதையும் கரெக்டாக சொல்கிறான். சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீ இந்த மாதிரி செய், யார் மாதிரி? சமாரியன் மாதிரி செய், நான் செய்கிற மாதிரி அன்போடு செய். நீ வந்து இப்படி நியாயசாஸ்திரம் படிச்சுட்டு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ இந்த மாதிரி தெரியாத காரியங்களை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி செய்யலை மாதிரி செய்யலைனாலும் செஞ்ச மாதிரி அப்படி காட்டிக்கிட்டு சிலர் போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாதபடி இது செய்யணும் அப்படிங்கிற சட்டங்கள் நியாயப்பிரமாணம் இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நான் வந்து செய்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீ அதை செய்ய அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புதாரு. அப்போ கேள்வி கேட்குறான் ஃபஸ்ட்டு ஆண்டவர், அதுக்கேற்ற பதில் அவன்கிட்ட கேட்காரு, நீ படிச்சிருக்கியான்னு சொல்லி அதையும் நம்ம இப்போ நம்ம லைனாக படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம போய் ஏதோ கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சுட்டே கேட்கக்கூடாது. தெரியாத கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லித்தராரு. அப்போ தெரிஞ்சுட்டே இவன் கேட்கான், அவனுக்கு அதை கேட்ட பதில் அவன்கிட்ட கேட்காரு. திருப்பி அவன் பதில் சொல்லி அவனே வந்து அவனுக்கு உரிய எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கும் நிதானமான பதிலை சொல்லி அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வசனத்தில் உள்ள கருத்துக்களை சொல்லி ஒரு மனுஷன் மூலமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்து கடைசி வரை பாருங்கள், இவனை மாதிரி இரு. யார் இறக்கம் பாராட்டினானோ அவன் தான் வந்து யார் இறக்கம் பாராட்டினா, யார் பிறன்னு சொல்லி கேட்டலாம், யார் இவனுக்கு பிறன் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அவன் கேட்கான், இறக்கம் செஞ்சாமல அவன் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போது நீ அதை மாதிரி அவனே மாதிரி நீ செய்ய அப்படிங்காரு. அப்போது ஆண்டவர் வந்து நம்மளை பிறன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி இருந்தாருன்னா நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம்,
நமக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளை வச்சுருந்தாருன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை மேல் நேசித்து நம்மளை அன்பு காட்டி நம்மளை வழி நடத்துறதுனால தான் நம்ம இந்த நாட்களில் வந்து நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும், ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லுறதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுபடி நடக்கிறதுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களாக இருக்கணும். இப்போ இந்த பிறன்னு சொல்லிச்சு கேட்டோன்னா, பிறனுக்கு உதவி செய், நித்திய ஜீவன் அடையணுன்னாக்கி நீ என்ன செய்யணும்? உன்னிடத்தில் அன்பு கொடுக்குறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறதுக்கு நான் உனக்கு அதை கற்றுத்தருவேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் நம்மளோடு கூட பேசும் பொழுது நம்ம அந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம விசுவாசி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். விசுவாசி அவன் என்றும் பதரா, விசுவாசி அவன் என்றும் பதரா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்றும் அஞ்சார், அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை புகழ்வார், விசுவாசி அவன் என்று பதரா, விசுவாசி அவன் என்று பதரா. விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அன்பாக எங்களோடு இருக்கிறது போல நாங்களும் அன்பாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிறனிடத்திலே அன்பு கூறு என்று சொன்னீரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே தருணம் கிடைக்கும் பொழுது உதவி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவரே தெரியும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு மாத்திரம் ஜெயிப்பதில்லை, எங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்காதபடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவர்களுக்காக உதவி செய்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீ சீர்தூக்கி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசும் பொழுது ஆண்டவரே அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு எங்களுக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிறனை ஆண்டவரை பிறனென்று நாங்கள் படித்து விட்டு ஆண்டவரே அந்நிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவரே உமக்கு சொந்தமில்லாத பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்க வேதனைப்படும் பொழுது ஆண்டவரே, அவங்க நோயினால் வாடும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய், அவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மன துர்க்கத்தோடு இந்த மனுஷன் எப்படி செஞ்சாரோ அதுபோல நாங்களும் உதவி செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் உம்மிடத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சுகம் தருவீர் என்ற அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் தொட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பதிலை பெற்றுக்கொள்ளவும் விடுதலையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் உங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. காயப்பட்ட கரங்களை ஆண்டவரே நீங்கள் வைத்து சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்து என்னவென்று நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அற்புதமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, மனதுருகி எங்களை தொடுகிற தேவன். இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துக்கெல்லாம் போய் பேசணுமோ, எந்த இடத்துலலாம் ஆண்டவரே நாங்கள் வேதனையோடு பிள்ளைகளை காணப்பட்டோமோ ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் சரியான பதிலை கொடுத்து ஆண்டவரே சரியான விடுதலையை கொடுத்து முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்கிற தேவன் நீங்கள் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவன் ஒரு விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் எங்களை தொடுகிறபடியா நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே வசனம் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உடைய வசனத்தின் மூலமாக தான் எங்களுக்கு விடுதலை, வசனத்தின் மூலமாக தான் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக தான் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு வாழ முடியும் என்று வசனத்தை நாங்கள் தியானித்து இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம் சுவாமி. அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிறரிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நீங்கள் சொன்ன காரியங்களை செய்து முடிக்கிற பிள்ளைகளாக காணப்பட இந்த நாட்களில் கேட்குற பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன தேவ கிருபை இந்த நாட்களை செய்து முடிக்க வல்லமுள்ள காரியங்களை செய்து முடிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கருத்தினால் தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை நீ தந்து வழிநடத்தமாக சுக பேலன் எல்லாவற்றையும் நீ தந்து வழிநடத்தமாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தடை வருகிற எல்லா காரியங்களையும் நீ ஆண்டவரே தடுப்பு சுவராக இருக்கிற எரிகோ மதில் விழுந்தது போல நாங்கள் துதிக்கும் பொழுதே விழுந்து ஆண்டவரே எங்களை விடுதலை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே நம்பி ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே உங்களுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிறதா நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள்லாம் கண்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வித்து வழிநடத்தமா செபிக்கிறேன். நாட்களில் அப்படியே நடத்த போகிறதா நன்றி. எங்களை ஜெபத்துக்கு பயிர்த்தபடியா நன்றி. மறுபடியும் சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிகனமாய் மேலாம செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.